குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் அமெரிக்கா மற்றும் சைனா இந்த ரெண்டு நாட்களுக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தினால ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இருந்து வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கு வந்து நம்ம இது அமுச்சிட்ருக்கோம். மூணுக்கு வந்து செயற்கைக்கோள்கள் அமுச்சிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரியான ரஷ்யா, சைனா, அமெரிக்கா, யூஎஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான இதுக்கு வந்து அமுச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப வருஷமாக வந்து இந்த ஆராய்ச்சி வந்து நடந்துகிட்டு இருக்குன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணுலேருந்து வரக்கூடிய சில விஷயங்களை வந்து ஆர்டிக்கல், அதாவது அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து சைனா வந்து அவங்களோட, அதாவது அவங்க நிர்ணயிக்கப்பட்ட இடத்துலையும் ஸோ இவங்களும் அதே மாதிரியான ஒரு விஷயத்த வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து ஸோ இவங்களும் அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க சைடில் இருந்தும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அமைக்கிறதுக்கான பிளான் வந்து போட்டுட்ருக்காங்க. ஆல்ரெடி வந்து அவங்க பிளான் போட்டுட்டாங்க. இது வந்து சைனா, அதாவது யூஎஸ் அமெரிக்கா அமைச்ச இந்த ஏவுகணையானது சைனாவை அமைச்சிருக்காங்க, 2 பேரும் அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அமெரிக்காவோட இது வந்து பெட்டராக இருக்குன்ற ஒரு விஷயம். ஸோ அது இல்லாமல் 2 பேருமே வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய, அதாவது இன்ஃபர்மேஷனை வந்து 2 சைட்லையுமே வந்து இது பாஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ இதனால வந்து அமெரிக்காவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயத்தினால ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைனாவோட பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தொடர்பாக கேட்டதுக்கு சைனாவோட பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரியான ஸ்பேஸ் ரீசர்ச்சை வந்து நாங்கள் எப்போ இருந்தோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் இந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைச்சு ஸோ அங்கேருந்து அப்சர்வ் பண்ணி ஸோ அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதிலிருந்து நாங்கள் பல ஆராய்ச்சிகள் எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2030 மனுஷங்களையும் வந்து, அதாவது ஹியூமன்ஸையும் வந்து நிலாவுக்கு அனுப்ப போகிறதா பிளான் வச்சுருக்கோம் நாங்கள் அப்படின்னு வந்து அவங்க சைடில் சொல்லப்படுது. இது என்னதான் வந்து அவங்க சைடில் ஒரு முக்கிய கருத்தாக இருந்தாலும் இது வந்து யூஎஸ்க்கு இவங்க ஆல்ரெடி போட்ட பிளான்னாலையும் அந்த லொக்கேஷன், அதாவது இவ்வளோ தூரத்தில் தான் அமைக்கணும் அப்படின்னு சொன்ன ஸ்பேஸ் ஸ்டேஷன், இவ்வளோ தூரத்தில் அமைக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தினாலையும் இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கடந்த மாதம், அதாவது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு டோட்டலாக, அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய இதையும் எடுத்து மற்ற எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து ஃப்ளோரிடாவிலேருந்து ஒரு ஏவுகணையை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டரை வந்து அதான் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வாழக்கூடிய தகுந்த இடமா அதை ஆராய்ச்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸோ எல்லா கனிம வளங்களையும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹியூமன்ஸ் அனுப்புகிற மாதிரி பிளான் பண்ணி ஒரு இதை அனுப்புனாங்க லாஸ்ட் மந்த்து. அது வந்து ஃப்ளோரிடாவிலேருந்து விண்ணுக்கு வந்து அனுப்பப்பட்டது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மூணுக்கு அனுப்பப்பட்டது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பல சிக்னல் கோளாறு, அது இல்லாமல் ஃபியூல்லாம் வந்து கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இதுவுமே வந்து ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது மட்டுமே அவங்களுக்கு வந்து வெறும் பின்னடைவு இல்லை. சைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் தூரத்தில் வந்து அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைச்சதுமே வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதனால இரு நாடுகளுமே வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு. பட் இதனால வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுது, இல்லை இவங்களால அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்றது வந்து யாருனாலுமே வந்து அவங்களாலையும் சொல்ல முடியாது, இவங்களாலையும் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பொதுவான இது ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்க்கு இப்போ ரீசெண்டாக அமைச்ச வந்து இந்த ராக்கெட் லான்ச் ஆனது பார்த்திங்கன்னா 1972க்கு அப்புறம், அதாவது யூஎஸ் வந்து 1972ல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணுறதுக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுதான் முதல் தடவை அமைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி இது அமைச்சிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ரிட்டர்ன் ஆயிருந்தாலும் இன்கேஸ் இது மூணில் லான்ச் ஆயிருந்தால் பல்வேறு விஷயங்களை வந்து இது கேதர் பண்ணியிருக்கோம். ஹியூமன் வாழக்கு தகுதி இருக்கக்கூடியதா, அது மட்டும் இல்லாமல் அதில் வாட்டர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து இது ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது போயிருந்தால் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நாசாவுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து எல்லோரும், அதாவது யூஎஸில் வந்து நாசா பிளான் பண்ணிட்டு இருக்க இந்த ராக்கெட் லான்ச் ஆனது இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஈலான் மஸ்க் வந்து அவரும் ஒரு ஸ்பேஸுக்கு அனுப்ப போகிறதா சொல்லிட்டு, ஸோ அவர் மாதிரி அவங்க இருக்கிறத மாதிரியே வந்து இவங்க சைடும் வந்து சில சயின்டிஸ்ட்லாம் ரொம்பவுமே எக்ஸ்பெக்ட் ஆனவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு தான் லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் இவங்க வந்து ஒரு பிளானோட நிறைய எக்ஸ்பெக்டோட
லான்ச் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தாலும், ஸோ இவங்கள மாதிரியே ஒரு கண்ட்ரிஸ் வந்து சைனா வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மாதிரியே பல பிளான்ஸ்லாம் மேற்கொண்டுட்டு வராங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. ஸோ டுடே டாபிக் அவ்வளோதான். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அகைன் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுவேன். தேங்க்யூ.